நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லேயர் கஜடா எப்படி செய்கிறாருன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு முட்டை, ஒரே ஒரு கோழி முட்டை எடுத்துகிட்டு நம்ம உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, 100 கிராம் ஜீனி எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ முட்டை, எண்ணெய், ஜீனி பவுட்ரு, சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு விஸ்க் வச்சு நமக்கு ஒரு க்ரீம் பதத்துக்கு நல்லா வரும். 2-3 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான ஒரு க்ரீம் பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. அடுத்து ஒரு 400 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த இடத்துல மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீமாக ரெடி பண்ணியிருக்கோம். அதில் மைதா மாவு சேர்த்துட்டா இப்போ விஸ்க் வச்சு அந்த க்ரீம் பதத்தில் இருக்கக்கூடிய அதையும் இந்த மாவையும் நல்லா கலந்து விடுங்க. விஸ்க் வச்சு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அப்புறம் விஸ்கில் இருக்கிறதெல்லாம் தட்டிடுங்க. தட்டிட்டு இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு விடுங்க. அடுத்து சாதாரண தண்ணி தான், ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. அதாவது தேவையான அளவு தான் நம்ம சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பக்குவத்துக்கு 50 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா நமக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம், ஜீனி சேர்த்துருக்கோம். தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா எந்நேரமும் இலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு கூடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இந்த அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த அளவுக்கு அந்த பிசைகிற பக்குவம் இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம். ரொம்ப நெழுநெழுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மேலே தடவி விட்டுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறட்டும், ஊறி வரட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/4 மணி நேரம் நல்லா மாவு ஊறிடுச்சு. ஊறின பிறகு மறுபடியும் தடவை பிசைஞ்சு விடணும். இப்போ கட்டிங் டேபிளில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா இது போல் சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிடுங்க. நல்லா பிசைஞ்சு உருட்டிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு உருட்டி வச்சுருக்கிறதுல ஒரு 3/4 வாசியை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 வாசி இங்கிட்டு இருக்கட்டும், 3/4 வாசி இங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், தண்ணி வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அந்த மஞ்சள் தூளை அந்த தண்ணியில் கரைச்சி விட்ருங்க. கரைச்சிட்டு இப்போ நம்ம 1/4 வாசி மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் இந்த மஞ்சள் கலந்த தண்ணியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பிசைஞ்சு விடுங்க. மஞ்சள் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணுங்க. நல்லா நீட்டை வாக்கில் நல்லா தேய்ச்சி விடுங்க. இது 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணதில் ஒரு பக்கத்தை எடுத்துட்டு நல்லா உருட்டுங்க. உருட்டிட்டு நல்லா கட்டிங் டேபிளில் வச்சு நல்லா கைட்டை வட்டம் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். நல்லா 2 பக்கமும் தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கணத்துக்கு இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும். எடுத்துட்டு அது தனியாக தட்டில் வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு உருண்டை இருக்குல்ல, அந்த இன்னொரு உருண்டையும் இதே போல் நல்லா தேய்ச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம 3/4 வாசி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது போல் நீட்டை வாக்கில் உருட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 3 துண்டாக கட் பண்ணிக்குவோம். இது மாதிரி நல்லா 3 துண்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு துண்டை மட்டும் எடுத்துகிட்டு கட்டிங் டேபிளில் வச்சு நல்லா அப்படி வட்டம் பண்ணுங்க. இதே போல் மீதி இருக்கிற 2ஐயும் நம்ம இதே போல் தேய்ச்சிட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சதில் வெள்ளையாக இருக்குல்ல, அதில் ஒரு உருண்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஷில் லேசாக தண்ணியை தொட்டுட்டு அப்படியே தடவி விடுங்க. இப்போ நம்ம அந்த மஞ்சளை தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது மேலே சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு இது மேலேயும் ப்ரெஷ்ஷை வச்சு லேசாக தண்ணி லேசாக மட்டும் தடவி விடுங்க. ரொம்ப வேண்டாம்.
அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை மட்டும் தடவி விட்டுருங்க. இது மேலே வெள்ளையை தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடணும். இப்போ இது மேலேயும் லேசாக தண்ணி. இப்போ மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளையும் மேலே வச்சிடலாம். நல்லா மேலே வச்சுட்டு இது மேலேயும் தண்ணியை தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம 4 லேயரு வச்சாச்சு. கடைசியாக மேலே வெள்ளை அப்படியே வச்சு மூடி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் தடவை வேண்டாம். இப்போ மறுபடியும் சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு அப்படி நல்லா ஓலை அழுத்தி அப்படியே இழுத்து விடுங்க. ஏற்கனவே நம்ம தண்ணி தேய்ச்சி விட்ருக்கோம்ல, அது நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். ஒன்று போல் தேய்ச்சி இறக்கிடுங்க. விட்டாச்சு. தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து ரோல் கட்ரு இல்லைன்னா ஷார்ப்பான கத்தி எதுனாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் பகுதியை நம்ம இந்த ரோல் கட்டரை வச்சு கட் பண்ணிடணும். அந்த பிசுறு பகுதியெல்லாம் அப்படி நேர் வாக்கில் அப்படி ரோலர் வச்சு கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம அந்த கார்னர் பகுதியை வெட்டியாச்சா, அடுத்து கரெக்டாக 1 இன்ச்சு அளவுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம ரோல் கட்டரை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த சைடையும் ஒவ்வொரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம ரோல் கட்டரை வச்சு நீட்ட வாக்கில் கட் பண்ணி விட்டுறலாம். ரோல் கட்டரை வச்சு கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு துண்டை மட்டும் அப்படியே எடுத்துடலாம். எடுத்த உடனே நம்ம இது போல் நல்ல ஒரு 5 அடுக்கு லேயர் மாதிரி இருக்கும். இந்த லேயர் அப்படியே எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம இந்த லேசாக அந்த கார்னரை அப்படியே கழிச்சிட்டு ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ச்சு அளவுக்கு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பீஸ் வந்து இந்த அளவுக்கு வரணும். இந்த லேயர் மாதிரி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பீஸ் வரணும். இதே போல் இது இருக்கிறதையும் நல்லா எடுத்து கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய அந்த துண்டுகள் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம், மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக எண்ணெயில் இறக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி லேசான பபுள்ஸ் தான் வரணும். அதனால தான் நமக்கு எண்ணெய் சூடு சரியாக இருக்குன்னு அர்த்தம். எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் நீங்கள் நம்ம செய்து வச்சுக்கூடிய அந்த துண்டுகளை எண்ணெயில் இறக்கிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. அந்த 1 நிமிஷத்துலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு துண்டுகள்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா மேலே எந்திரிச்சு வந்துடும். அவ்வளோதான், அப்படியே ஓலை எந்திரிச்சு மேலே வந்துருச்சு. இப்போ லேசாக அப்படியே நகட்டி விடுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா அப்படியே மிதந்து நல்லா ஒன்று ஓலை ப்ரௌனாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ மட்டும் எண்ணெயில் அப்படியே ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா சுற்றி விடுங்க. எண்ணெயில் சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு அப்படியே நல்லா பொன்னிறமாக நல்லா உறிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். நம்ம இதை எடுக்கும்போது லேசாக மெதுக்குன்னு தான் இருக்கும். நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்ச பிறகு நமக்கு லேசாக பொறுப்பு கிடைக்கும். சூப்பரான ஒரு திறந்த புத்தகம் மாதிரி நல்லா அடுக்கடுக்கான ஒரு கேக் அருமையாக தயாராகிருக்கு. முட்டை வச்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா அம்சமாக இருக்குது. அப்படி எடுத்து மெதுவாக இதம்மா பதம்மா சுவையா அருமையாக இருக்குது. சூப்பரான ஒரு புத்தக கேக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.